பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வெளியிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே, உடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய இரத்தத்தால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மதுரமான தேவ அன்பே மாறிடாதே, இயேசுவின் அன்பே அல்லும் பகலும் எந்தன் மனதை ஆற்றி தேற்றிடும் தூய அன்பே, அருமை ஆண்டவர் தியாக அன்பே. உமது அன்போ நெருக்கியேவ உலக மேன்மை உதறி தள்ளி, உமது பின்னே ஓடி வந்தேன், உரிமையோடென்னை நடத்துவீரே. மதுரமான தேவ அன்பே மாறிடாதே, இயேசுவின் அன்பே திரும்பி வாரும் அன்பின் தேவா, விரும்பி உம்மை அழைக்கின்றேனே. திருமுகத்தை நேரில் காண தினமும் ஜெபத்துடன் காத்திருப்பேன். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 10வது வசனம். Let's turn our Bibles to Proverbs chapter 13 and verse 10. அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. Only by pride cometh contention, but with the well advised is wisdom. By insolence or arrogance comes nothing but strife. வேறு ஒரு மொழிபெயர்ப்பில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. By insolence or arrogance comes nothing but strife. நம்ம வாதாடும் பொழுது அதனால் என்ன வரும்னா சண்டை தான் வரும். But with those who take advice is wisdom. மற்றவங்க நமக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லும் பொழுது அதை நம்ம எடுத்துக்கொள்ளுகிறவர்களிடத்துல ஞானம் உண்டு. அந்த ஆலோசனையை நம்ம கேட்கும் பொழுது, அதை பின்பற்றும் பொழுது, அந்த ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு என்று வாசிக்கிறோம். A person who is open to guidance and willing to listen to others' perspective is more likely to make wise decisions and avoid conflict. So what it says is you must be open to guidance, willing to listen to others' perspective. சிலர் அந்த நாட்களில் சொல்லுவாங்க, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு. ஸோ அப்படி கிடையாது. அதாவது நம்ம கண்ணோட்டத்தில் பார்க்குறோம், மற்றவர்களுடைய கண்ணோட்டத்திலையும் நம்ம அவங்க என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை நம்ம கேட்க வேண்டும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். வாட் எவர் இஸ் குட் யூ cling to it. Taking counsel and being open to advice is a path to wisdom. 1 ராஜாக்கள் 3:9 நம்ம சாலமோனை குறித்து வாசிக்கிறோம். He sought the Lord with humility to give him wisdom. ஆண்டவரிடத்தில் தாழ்மையாய் போய் அவர் சாலமோன் ராஜா அவனை ராஜாவாகவே ஏற்படுத்திவிட்ட பின்பும் நான் ராஜா, நான் என்ன வேணால் செய்வேன் என்று சொல்லி அவன் சொல்லாமல் ஆண்டவரிடத்தில் போய் நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், இந்த ஜனங்களை விசாரிப்பதற்கு தேவையான ஞானத்தை எனக்கு தாரும் என்று அவர் தன்னை தாழ்த்தி கேட்டதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஸோ ஈவன் அ கிங், he needs wisdom to actually they need more wisdom to rule the country. இந்த நாட்டையே அவங்க கையில் தேவன் நம்பி கொடுக்குறார். அப்போ அவங்க நாட்டை தேவ பக்தியோடு ஆள வேண்டும் என்றால் அவங்களுக்கு தேவனுடைய ஒத்தாசை தேவை. அதனால தான் பூர்வ நாட்களெல்லாம் ராஜாக்களுக்காகவே
பிரத்யேகமாக அவர்களுக்கு நல்ல தீர்க்காயுசு இருக்கணும், அவங்க ஞானத்தோடு செயல்பட வேண்டும் என்று சொல்லி விசேஷித்த பிரார்த்தனைகள் செய்யப்பட்டது அந்த நாட்களில். இந்த நாட்களிலும் கூட we need to pray for those who are in leadership. நாங்கள் நம்ம தீமோத்தேயுவிலே பவுல் எழுதும்பொழுது அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக, ஆட்சியில் இருக்கிறவங்களுக்காக நம்ம வேண்டுதல் செய்ய வேண்டும், விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஜெபங்களையும் ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். தேவன் அவர்களுக்கு ஞானத்தை தர வேண்டும். நமக்கும் அன்றாட வாழ்க்கையிலே நமக்கும் ஞானம் தேவை. We also need wisdom in the house, in the education, in our jobs, in our communication with people. We need to talk with wisdom, we need to walk with wisdom, we need to conduct ourselves in wisdom. So wisdom is always good, and that wisdom is obtained by listening to the advice of the elderly people, spiritual people, pastors. So that's why every Sunday we go to church to get the counsel of God. தேவனுடைய ஆலோசனை, இன்றைக்கு என்ன ஆலோசனை என்னுடைய ஆத்மாவுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நம்ம அந்த சண்டே அன்னைக்கு ஒரு தடவை கேட்டு விட்டுறக்கூடாது. எவ்ரி the weekdays also you have to meditate the word of God. அதனால தான் நம்ம யோசுவா 1வது அதிகாரத்தில் பார்க்குறோம், அந்த வசனத்தை நீங்கள் மெடிடேட் பண்ணும்போது, when you shall meditate the word of the Lord day and night, then thou shall have good success. கர்த்தர் நாமே நமக்கு கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, தேவனுடைய ஆலோசனையை நாங்கள் ஆண்டவரை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும், கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. குட் மார்னிங், ஹாவ் அ குட் டே, காட் பிளஸ் யூ.